வணக்கம். தரம் 9 தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பவியல். அலகு 2 மின் விரிதாள். தேர்ச்சி 2 கணித்தலுக்காகவும் மற்றும் தரவு பகுப்பாய்வுகளுக்கும் விரிதாள் மென்பொருளினை பயன்படுத்துவார். தேர்ச்சி மட்டம் 2.1 விரிதாள் மென்பொருளின் அடிப்படையினை விவரிப்பார். தேர்ச்சி மட்டம் 2.2 பணித்தாளில் தரவுகளை பதிவு செய்வார். தேர்ச்சி மட்டம் 2.1 விரிதாள் மென்பொருளின் அடிப்படையினை விவரிப்பார். விரிதாள் என்பது அட்டவணை ஒன்றில் உள்ள எண் தரவுகளை பயன்படுத்தி தானியங்கு முறையிலான கணித்தல்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு மென்பொருள் ஆகும். அதாவது இவ்விரிதாளின் அமைப்பானது அட்டவணை வடிவமாக காணப்படும். தரவுகள் அட்டவணை ஒன்றிலே உள்ளிடப்பட்டு அவை தானியங்கு முறையில் கணித்தல்களை மேற்கொள்ளக்கூடியவாறு அமைக்கப்பெற்றுள்ளது. விரிதாளில் தயாரிக்கப்படும் ஆவணங்கள் பணிநூல் ஒர்க் புக் எனப்படும். பணிநூலானது பல பணித்தாள்களை ஒர்க் ஷீட்ஸ் கொண்டிருக்கும். பணித்தாளானது கலங்களினால் செல்ஸ் உருவாக்கப்பட்டிருக்கும். கலம் என்பது நிரல்களினதும் கொலம்ஸ், நிறைகளினதும் ரோஸ் இடைவெட்டினால் உருவாக்கப்படும். விரிதாள் மென்பொருளின் பயன்கள்: இலகுவான மற்றும் சிக்கலான கணித்தல்களை செய்ய முடிதல், வரைவுகள் மூலம் தரவுகளை விளக்குதல், தரவுகளை வரிசைப்படுத்துதல், அதாவது இறங்கு வரிசை ஏறு வரிசை என நமக்கு தேவையான வகையில் வரிசைப்படுத்தக்கூடிய வசதி, தேவையான தரவுகளை மாத்திரம் பிரித்தெடுத்தல், ஒரு தொகை தரவுகள் காணப்படும் இடத்து எங்களுக்கு தேவையான குறிப்பிட்ட விடயங்களை மட்டும் பிரித்து ஃபில்டர் பண்ணி எங்களுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய வசதி காணப்படுகின்றது. தரவுகளை கடவுச்சொல் மூலம் பாதுகாத்தல், எதிர்கால தேவைக்காக சேமித்து வைத்தல். பிரசித்தி பெற்ற விரிதாள் மென்பொருட்கள் சில: மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் எக்ஸல், ஆப்பிள் நம்பர்ஸ், லிப்ரா ஆஃபீஸ் கல்க், ஓப்பன் ஆஃபீஸ் கல்க். விரிதாள் மென்பொருளின் முகப்பு பக்கம். அதாவது பல விரிதாள் மென்பொருட்கள் காணப்பட்டாலும் நான் இதில் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் எக்ஸல் மென்பொருளின் இடைமுகத்தை காட்டியுள்ளேன். அதை ஆரம்பித்தவுடன் உங்களுக்கு கிடைக்கும் ஹோம் பேஜ் இவ்வாறாக காணப்படும். விரிதாள் மென்பொருளின் முகப்பு பக்கத்தில் காணப்படும் முக்கிய கூறுகள்: 1, 2, 3 என இலக்கமிடப்பட்ட நிறைகள், ABCD என ஆங்கில எழுத்துக்களினால் பெயரிடப்பட்ட நிரல்கள், கலம் அதாவது நிரல்களினதும் நிறைகளினதும் இடைவெட்டினால் உருவாக்கப்படுகின்ற கலம், கலவீச்சு அடுத்துள்ள பல கலங்களை இணைக்கும் போது அது கலவீச்சு எனப்படுகின்றது. சூத்திர சட்டகம் ஃபார்முலா பார், அதாவது கலம் ஒன்றில் நாம் தட்டச்சு செய்கின்ற விடயங்களை காட்சிப்படுத்தும் பகுதி. பெயரடைப்பு நேம் பாக்ஸ், இயங்கு கலம் அந்த சந்தர்ப்பத்தில் எந்த கலம் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றதோ அந்த கலத்தின் பெயரை அங்கே காட்சிப்படுத்தும். பொதுவான கருவிகள்: நியூ, சேவ், ஓப்பன், பிரிண்ட் பிரிவியூ, பிரிண்ட். undo, copy, paste, redo, cut, spelling. கல வடிவமைப்பு கருவிகள்: எழுத்துக்களில் நாம் மாற்றங்களை செய்யக்கூடியவாறு எழுத்து வகைகள், எழுத்தின் அளவு, தடிப்பாக்கல், சரிபாக்கல், அடிக்கோடுதல், நிறமிடல், பின்னணி நிறம் இடல், எழுத்தை சுற்றி வரம்பிடல் போன்ற கருவிகள் கல வடிவமைப்பில் காணப்படுகின்றன. அதே போன்று கலங்களில் நாங்கள் உள்ளிடும் போது நேர்படுத்துதல், இடதுபுறம் வலதுபுறம் மத்தியில், அதேபோல் கலத்தின் மேலாக கீழாக மத்தியில் நாங்கள் நேர்படுத்திக் கொள்ளக்கூடிய வசதி காணப்படுகின்றது. ஓரியன்டேஷன் திசைப்படுத்துதல், சொற்களை சுற்றி கட்டுவதற்கு wrap text, அதேபோல் கலங்களை ஒன்று சேர்ப்பதற்கு ஒன்றாக்குவதற்கு merge எனப்படும் கருவிகள் இங்கே காணப்படுகின்றன. கலத்தில் உள்ளிடப்படும் தரவுகள்: கலம் ஒன்றில் நாம் தரவுகளை உள்ளிடும் பொழுது எப்பொழுதும் ஜெனரல் என்ற தரவு வகை காட்டப்படும். அதைவிட நாங்கள் குறிப்பாக தரவுகளை உள்ளிடும் போது தரவு வகைகளை மாற்றிக்கொள்ள முடியும். அதற்காக நம்பர், கரன்சி, அக்கவுண்டிங், ஷார்ட் டேட், லாங் டேட், டைம், பெர்சன்டேஜ், ஃப்ராக்ஷன், சயின்டிஃபிக் போன்ற தரவு வகைகள் இங்கே காணப்படுகின்றன. ஒரு எக்ஸல் விரிதாளின் இடைமுகத்தையும் அதில் உள்ள முக்கிய கருவிகளையும் கல வடிவமைப்பு கருவிகளையும் அதன் தரவு வகைகளையும் நாம் தற்போது பார்ப்போம்.
நாங்கள் இப்போ மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் சாஃப்ட்வேரில் வந்து முக்கியமான சில விஷயங்களை பார்ப்போம். எங்களோட கம்ப்யூட்டரில் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணினோம்னு சொன்னால் ப்ரோக்ராம் ஃபைல்ஸுக்குள்ளே மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்ன்ற ஃபோல்டருக்குள்ளே எக்ஸல் சாஃப்ட்வேரை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி கீழே சர்ச் பாக்ஸுக்குள்ளே வந்து நாங்கள் எக்ஸலண்ட் கொடுத்தோம்னு சொன்னால் அந்த சாஃப்ட்வேரை எடுத்துக்கொள்ளக்கூடிய வசதி காணப்படும். இதுதான் எக்ஸல் சாஃப்ட்வேரோட ஹோம் பேஜ். நாங்கள் ஓப்பன் பண்ணோம்னா எங்களுக்கு கிடைக்கிற ஹோம் பேஜ். புக் 1 வந்திருக்கு. நாங்கள் பார்த்து நாங்கள் எக்ஸலில் நாங்கள் செய்கிற வேலை வந்து ஒர்க் புக்குன்னு சொல்லி சேவ் ஆகும்ட்டு. இந்த ஃபைலில் நாங்கள் கிளிக் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் அந்த புக்கோட ப்ராப்பர்ட்டிஸை நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அந்த சைஸ் என்ன, அது மாதிரி அது என்ன டைட்டிலில் இருக்குது, என்ன கேட்டகரி, அப்படியான விஷயங்கள் எல்லாம் நாங்கள் இந்த ஃபைலுக்குள்ளே பார்த்துக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் ஹோமுக்கு வருவோம். ஹோமில் முதலாவது விஷயம் ஷீட்ஸ். ஒர்க் புக் வந்து நிறைய ஷீட்ஸால் உருவாக்கப்பட்டிருக்குது. இதில் நாங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி ஷீட்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணிக்கொள்ளலாம். நியூ கொடுத்தோம்னு சொன்னால் நியூ ஷீட் வந்து 1 by 1 எங்களுக்கு ஆட் ஆகும். இதுக்கு நாங்கள் ரீநேம் பண்ணிக்கொள்ளலாம் தேவையை பொறுத்து. இப்போ நான் கிரேட் 9 உள்ள 5 டிவிஷன்ஸுக்கு ஷெடியூல் செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த டிவிஷன்ஸில் நேமில் நான் ரீநேம் பண்ணிக்கொள்ளலாம். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரீநேம் வந்து கொடுத்தேன்னு சொன்னால் அந்த ஏற்கனவே இருக்கிற அந்த ஷீட் பண்ணுன்ற அந்த நேம் டிலீட் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு நேம் அதில் கொடுத்துக்கொள்ளக்கூடிய வசதி காணப்படுது. அதே நேரம் இந்த ஷீட்ஸை வந்து நாங்கள் தேவையில்லாட்டில் டிலீட் பண்ணியும் கொள்ளலாம். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டிலீட் கொடுத்தோம்னு சொன்னால் அந்த ஷீட் வந்து இல்லாமல் போகும். அடுத்தது ஷீட்ஸை மூவ் பண்ணிக்கொள்ளலாம். அதாவது ஷீட்ஸ் வந்து ஒழுங்கு மாதிரி இருக்குன்னு சொன்னால் நாங்கள் தேவைக்கேற்ற மாதிரி அதை மூவ் பண்ணிக்கொள்ளலாம். மூவ் பண்ணி அதை நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக இங்கே நிரைகள் வந்து ABCD என ஆங்கில எழுத்துக்களால் பெயரிடப்பட்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்குது. நிறைகள் 1 2 3 சொல்லி இலக்கங்களால் பெயரிடப்பட்டிருக்குது. அதே மாதிரி நான் செலக்ட் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கிளம் வந்து அதில் பார்டர் போல்டாகி இருக்குது. அதுதான் இயங்கு கிளம்னு சொல்லுவோம். அந்த நான் கிளிக் பண்ணுற இடத்துல இருக்கிற அந்த கிளம், அந்த கிளத்துக்குரிய பெயர் எங்கள்ட லெஃப்ட் சைட் கார்னரில் பார்த்தோம்னு சொன்னால் நேம் பாக்ஸ் அந்த இடத்துல வந்து அந்த பெயர் காட்டப்படுது. அது வந்து பெயர் பெட்டி என்று சொல்கிறது. நாங்கள் அந்த நேரம் செலக்ட் பண்ணி வச்சுக்கிற கிளத்தோட பெயரை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக செல் ரேஞ்ச், அதாவது இந்த கிள வீச்சு. அடுத்துள்ள கிளங்கள் பலவற்றை நாங்கள் தொடர்ந்து செலக்ட் பண்ணுறதன் மூலமாக செல் ரேஞ்சை பெற்றுக்கொள்ளலாம். இதில் வந்து நான் பல நிரல்களையும் நிறைகளையும் உள்ளடக்கியதாக பல கிளங்களை தெரிவு செய்திருக்கிறேன். இந்த கிள வீச்சு வந்து முதலாவதாக E2 இருந்து I9 வரைக்குமாக பெயரிடப்படும். அதாவது இந்த தெரிவு செய்யப்பட்ட பகுதியில் முதலாவது களத்தின் பெயரும் இறுதி களத்தின் பெயரின் மூலமாகவும் இது காட்டிக்கொள்ளப்படும். அடுத்தது வந்து ஃபார்முலா பார், அதாவது சூத்திரப்பட்டை. நாங்கள் கலங்களில் உள்ளீடு செய்கின்ற கூறுகள் வந்து அந்த சூத்திரப்பட்டையில் எழுதப்படும். உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இதில் சூத்திரப்பட்டையில் 50 என்று டைப் பண்ணுறேன். அந்த நேரம் எந்த கிளம் செலக்ட் பண்ணியிருக்கோ அந்த கிளத்தில் வந்து அது தட்டெழுத்து செய்யப்படுகின்றது. அடுத்ததாக பார்த்தோம் என்று சொன்னால் கல வடிவமைப்பு கருவிகள். இங்கே இதில் எங்களுக்கு மேலே ஃபொண்ட்ன்ற இந்த ரிபனில் வந்து ஃபொண்ட், அடுத்தது அலைன்மெண்ட் என்று 2 அம்சங்கள் காணப்படுது. இந்த ஃபொண்ட் மற்றது அலைன்மெண்ட்ஸில் வந்து இந்த கலங்களை வடிவமைப்பு செய்கிறதுக்கான கருவிகளை பெற்றுக்கொள்ளலாம். உதாரணத்துக்கு நான் இந்த F4ன்ற கிளத்தில் ஸ்கூல் டைப் பண்ணிவிட்டு போல்ட் கொடுக்கணும். பிஏ கிளிக் பண்ணுறேன். அந்த ஸ்கூல்ன்ற எழுத்து வந்து எனக்கு போல்ட் ஆகி வாரதை நான் பார்க்கலாம். அதே மாதிரி எங்களுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னு சொன்னால் ஐ என்று சொன்னால் இட்டாலிக். இந்த எழுத்து ஸ்கூல் என்ற சொல் வந்து இட்டாலிக் ஆகி சரிவாக்கல்ல வருது. யூ கொடுத்தன்னு சொன்னால் அண்டர்லைன். இப்படி நாங்கள் அந்த களத்தில் உள்ள கூறுகளை தரவுகளை வடிவமைப்பு செய்து கொள்ளலாம். அதே மாதிரி இந்த கலங்களுக்கு பின்னணி நிறம் வழங்குதல், எழுத்துக்களுக்கு நிறங்களை வழங்குதல் போன்ற கருவிகளும் இங்கே காணப்படுகின்றன. மேலே பார்த்தோம்னு சொன்னால் ஃபொண்டை வந்து நான் மாற்றிக்கொள்ளலாம். தேவைக்கேற்ற மாதிரி விரும்பிய ஃபொண்டை தெரிவு செய்து கொள்வது, ஃபொண்டோட அளவை நாங்கள் மாற்றிக்கொள்வது, ஃபொண்ட் சைஸ், இப்படியான கூறுகள் காணப்படுகின்றன. அலைன்மெண்ட்டில் பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு நேர்படுத்தல், களத்துக்குள்ளே வந்து நாங்கள் தரவுகளை விடும் போது எவ்வாறு நேர்படுத்த வேண்டும் என்பது இங்கே காட்டப்படுகின்றது. மத்தியில், வலது பக்கமாக, இடது பக்கமாக, களத்தின் மேலே கீழே என நாங்கள் எங்களுக்கு தேவையான இடங்களில் அந்த அலைன்மெண்ட்ஸை செய்து கொள்ளலாம்.
அடுத்ததாக பார்த்தோம் என்று சொன்னால் உட்தள்ளல். நாங்கள் உட்தள்ளலை அதிகரித்துக் கொள்ளலாம் அல்லது குறைத்துக் கொள்ளலாம், அதுக்காக பயன்படுகிறது. அடுத்தது ஓரியன்டேஷன், அதாவது எங்களுடைய எழுத்தை எங்களுக்கு தேவையான டிரெக்ஷனில் நாங்கள் அதை உருவாக்கி கொள்ளலாம். இப்போ மார்க் ஷீட் செய்யும் போதெல்லாம் நாங்கள் நிலைக்குத்தாக கூட எழுத்துக்களை உள்ளிடுவோம், அப்படி நாங்கள் உள்ளிட்டு கொள்ளலாம். அடுத்தாக கலங்களின் அளவுகளை மாற்றுவதற்கு நிரல் வழியாகவும் நிறை வழியாகவும் குறிப்பிட்ட நிரல்லையோ அல்லது நிறையிலையோ உருவாகின்ற அந்த அம்புக்குறியை பிடித்து மேல் நோக்கி கீழ் நோக்கி அசைப்பதன் மூலம் அதிகரித்து கொள்ளலாம். அடுத்ததாக குறிப்பிட்ட நிறையை தெரிவு செய்து ரைட் கிளிக் பண்ணி அதில் ரோ ஹைட் என்பதை தெரிவு செய்தோம்னு சொன்னால் அந்த நிறையின் உயரத்தை நாங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய வசதி இருக்குது. இதில் இருக்கிற நிறையை நான் எவ்வாறு மாற்றுகின்றேன் என காட்டியுள்ளேன். அதேபோல் நாங்கள் இந்த கொலம் நிரல்களையும் இவ்வாறு ரைட் கிளிக் பண்ணி கொலம் வித் என்பதன் மூலம், அதாவது நிரலின் அகலத்தை அதிகரிக்கவோ குறைக்கவோ முடியும். நான் இதிலே அதனை மாற்றி காட்டியுள்ளேன். அடுத்ததாக பார்த்தோம்னு சொன்னால் குறிப்பிட்ட ஒரு கலத்தை நான் ரைட் கிளிக் செய்து ஃபார்மேட் செல்ஸ் கொடுத்தோம்னு சொன்னால் அந்த செல், அதாவது அந்த கலத்தை நான் வடிவமைக்க போகிறேன் கொடுத்தோம்னு சொன்னால் அந்த செல்லில் நாங்கள் செய்யக்கூடிய, அதாவது உள்ளிடக்கூடிய பல கூறுகளை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதில் ஒரு திறக்கப்பட்டுள்ள விண்டோ அந்த ஃபார்மேட் செல்ஸுக்குரியது. இதிலே நாங்கள் பெறப்பட்டது போலே மேலே இந்த ரிபனில் பார்த்தோம்னு சொன்னால் நம்பர் என்று சொல்லி எங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆரோவில் கிளிக் பண்ணோம்னு சொன்னாலும் எங்களுக்கு இதே விண்டோ பெறப்படக்கூடியதாக இருக்கும். இப்போ இதில் பார்த்தோம்னு சொன்னால் ஜென்ரல், நம்பர், கரன்சி, அக்கவுண்டிங், டேட், டைம், பெர்சன்டேஜ்னு சொல்லி இப்படி பல வகையான தரவுகள் காணப்படுகின்றன. உதாரணமாக நம்பரில் டெசிமல் பிளேஸ், தசத்துக்கு பிறகு எங்களுக்கு எத்தனை தானம் வர வேணும்னு சொல்லி நாங்கள் அதில் வடிவமைக்கிற ஒரு விதம் காட்டியுள்ளேன். இதில் பார்த்தோம்னா கிளத்தில் நான் 60 தசம் அங்கே 0,0,0,1 சொல்லி உள்ளிட்டுட்டு இப்போ இதை நான் அந்த டெசிமல் பிளேஸை மாற்றி அமைக்க போகிறேன். அதில் நம்பரில் போயிட்டு டெசிமல் பிளேஸ் இதில் ஓட்டோவாக 2 இருக்குது, நான் 3 போட்டுக்கொள்கிறேன். இப்போ ஓகே கொடுத்துறேன்னு சொன்னால் எனக்கு தசத்துக்கு அங்கால 3 தானத்தில் மட்டம் தட்டி அந்த பெறுமதி பெறப்படும். இவ்வாறு நாங்கள் இந்த களத்தில் உள்ளுற தரவுகளை வடிவமைத்து கொள்ளலாம். அதே போல் அதில் பார்த்தோம்னு சொன்னால் காணப்படுற ஏனைய தரவு வகைகளையும் எங்களுக்கு தேவையான ஃபார்மேட்டில் அதில் ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் கிளிக் பண்ணும்போது அதில் என்னென்ன வடிவங்கள் நாங்கள் பிரயோகிக்க முடியுமோ அந்த வடிவங்கள் காட்சிப்படுத்தப்படும். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் இந்த கலங்களை வடிவமைத்துக் கொள்ளக்கூடிய வசதி இங்கே காணப்படுகின்றது. அடுத்ததாக மெர்ஜ் அண்ட் சென்டர், அதாவது கலங்களை நாங்கள் இணைப்பதற்கு நிலைக்குத்தாகவோ கிடையாகவோ கலங்களை நாங்கள் இணைத்து ஒன்றாக்கி கொள்வதற்கு இதை பயன்படுத்துவோம். இப்போ நான் 2 கலத்தை செலக்ட் பண்ணி போட்டு அதில் மெர்ஜ் அண்ட் சென்டர் கொடுக்குறேன். கொடுத்த இடத்துல பார்த்தோம்னு சொன்னால் 2 கலங்களும் ஒன்றாக காணப்படுகிறது. இப்போ நான் அந்த இடத்துல டைப் பண்ணும்போது மார்க்ஸ் என்ன டைப் பண்ணுறேன். அந்த டைப் பண்ணும்போது எனக்கு 2 கலங்களும் ஒன்றாகி ஒரு கலத்திலே நான் தட்டெடுத்து செய்வது போல டைப் பண்ணுறது போல எனக்கு காட்சி பெறப்படும். எங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்னால் அதை திருப்பி செலக்ட் பண்ணி போட்டு அன்மர்ஜ் கொடுத்தோம்னு சொன்னால் அந்த 2 கலங்களும் பிரிபட்டு வழக்கமான கட்டமைப்பில் கிடைக்கப்பெறும். இதில் காணப்படுகின்ற ஏனைய வசதிகள் என்று பார்க்கும்போது இன்சர்ட், பேஜ் லே அவுட், ஃபார்முலாஸ் என்று சொல்லி நிறைய வசதிகள் இருக்குது. பேஜ் லே அவுட்டில் போயிட்டு நாங்கள் இந்த பேஜுகளை வேர்டில் எப்படி செய்தோமோ அதே மாதிரி வடிவமைப்பு செய்து கொள்ளலாம். இன்சர்ட்லேயும் அதே மாதிரி எங்களுக்கு தேவையான ஆப்ஜெக்ட்ஸை நாங்கள் இன்சர்ட் பண்ணிக்கொள்ளக்கூடிய வசதி காணப்படுகின்றது. இதை ஃபைலை நாங்கள் சேமிக்க போகிறோம். அப்போ ஃபைலில் போயிட்டு சேவ் ஆஸ் முதல் சேமிக்கும் போது சேவ் ஆஸ் கொடுப்போம். அப்போ அதில் ஃபைல் நேமில் முதலாவதாக மை எக்ஸல் என அதுக்கு பெயரிடுகின்றேன். பெயரிட்ட பிறகு எனக்கு எந்த இடத்துல அது தேவையோ அந்த இடத்துல நான் லொக்கேஷனை செலக்ட் பண்ணி போட்டு சேவ் கொடுத்தேன்னு சொன்னால் அந்த ஃபைல் அந்த இடத்துல இருக்கிறத நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக காணப்படும். தொடர்ந்து இந்த எக்ஸல் மென்பொருளில் காணப்படுற ஏனைய வசதிகளை இனிவரும் காணொளிகளில் காண்போம். நன்றி.